வெல்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் 9 ஹிஸ்ட்ரி ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜ். இதில் கொடுத்துருக்கூடிய லாஸ்ட் டைட்டில் லிங்குஸ்டிக்ஸ். ஸோ லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்ற இந்த டைட்டிலில் லாங்குவேஜ் அப்படின்றதுக்கு டிஃப்ரெண்ட் ஃபிலாசபர்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் என்னெல்லாம் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் இந்த லிங்குஸ்டிக்ஸ்னால் என்ன, அதுக்குரிய மீனிங் என்ன, டெஃபினேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதாவது லிங்குஸ்டிக்ஸ் அப்படிங்கிற இந்த வேர்டில் லிங்கோ அப்படின்ற இந்த லட்டின் டேர்ம்லேருந்து தான் டங்க் ஆர் லாங்குவேஜ்னு சொல்லக்கூடிய ஸோ அந்த இங்கிலீஷ் டேர்ம் டெரைவாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த எஸ்டிக்ஸ் அப்படின்றதுக்கு சயின்ஸுன்ற மீனிங்கையும், அதுக்கப்புறம் இதுக்குரிய டெஃபினேஷனாக லிங்குஸ்டிக்ஸ் இஸ் எ சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் எ லாங்குவேஜ் ஆர் அ சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஆஃப் எ லாங்குவேஜ் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் லாங்குவேஜ் அப்படின்றதுக்கு ஃபிலாசபர்ஸ் அண்டு லிங்குவிஸ்ட்ஸ் ஸோ இவங்கெல்லாம் என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். அதாவது 4th century BCலேருந்து ஸோ இப்போது 21st century வரைக்கும் டிஃப்ரெண்ட் ஃபிலாசபர்ஸ் அண்டு லிங்குவிஸ்ட்ஸ் ஸோ இவங்க வந்து செட் ஆஃப் ரூல்ஸை கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நிறைய டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, டெக்னிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படிலாம் இந்த லாங்குவேஜ் ஹிஸ்ட்ரி ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜ் வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ இந்த லாங்குவேஜ் அப்படின்றதுக்கு இவங்க என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டில் அரிஸ்டாட்டில்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இவர் வந்து ஒரு கிரீக் ஃபிலாசபர். அது 4th century BCயில் ஸோ ஃபவுண்டர் ஆஃப் ஃபார்மல் லாஜிக்னு சொல்லலாம். ஃபார்மல் லாஜிக் அப்படின்றத முதல்ல உருவாக்குனது வந்து ஸோ இந்த அரிஸ்டாட்டில் தான். 4th century BCயில் சைனீஸ் வந்து அவங்களுடைய இந்த ட்ரெடிஷ்னல் லாங்குவேஜை டெவலப் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஸோ இவர் வந்து வெஸ்டர்ன் லிங்குஸ்டிக்ஸ் ஸோ டெவலப் ஆகிறதுக்கு ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்குறாரு. லாங்குவேஜ் அப்படின்றதுக்கு அரிஸ்டாட்டில் என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காருன்னு பார்த்தோன்னா, ஸ்பீச் இஸ் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பை த ஹியூமன் மைண்ட். லாங்குவேஜ் இஸ் எ ஸ்பீச் சவுண்ட் produced by human beings to express their ideas, emotions, thoughts, desires and feelings. ஸோ ஸ்பீச் அப்படின்றது ஹியூமன் மைண்டினுடைய ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் லாங்குவேஜ் அப்படின்றது ஒரு ஸ்பீச் சவுண்ட் ப்ரொடியூஸ் பை ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ எதுக்கெல்லாம் இதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, டு எக்ஸ்ப்ரெஸ் தர் ஐடியாஸ், எமோஷன்ஸ், தாட்ஸ், டிசையர்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதில் அரிஸ்டாட்டில் இவருடைய ரெட்டோரிக், அதாவது போயட்டிக்ஸில் ரெட்டோரிக் அப்படின்ற ஒரு ஃபார்ம் வந்து உருவாக்கி கொடுத்துருக்காரு. எட்வர்ட் சேப்பர். ஸோ எட்வர்ட் சேப்பரை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஒரு அமெரிக்கன் லிங்குவிஸ்ட். அதாவது நார்த்தன் போலண்டில் பிறந்திருந்தாலும் தன்னுடைய 5th ஏஜில் அமெரிக்காவுக்கு வந்திருக்காரு. ஸோ அமெரிக்காவில் ஆந்த்ரோபாலஜிஸ்ட், லிங்குவிஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் இவருடைய கான்ட்ரிபியூஷன் பார்த்தோம் அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் டிசிப்ளின் ஆஃப் லிங்குவிஸ்டிக்ஸ். ஸோ இந்த எட்வர்ட் சேப்பர் 1884 அதாவது 19th century பிறந்திருக்காரு. ஸோ இவர் என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காருன்னு பார்த்தோம் அப்படின்னா, லாங்குவேஜ் இஸ் ப்ரைமர்லி ஹியூமன் அண்ட் நான் இன்ஸ்டிங்டிவ் மெத்தட் ஆஃப் கம்யூனிகேட்டிங் ஐடியாஸ், எமோஷன்ஸ் அண்ட் டிசையர்ஸ் பை மீன்ஸ் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் வாலண்டரிலி ப்ரொடியூஸ் சிம்பிள்ஸ். ஸோ லாங்குவேஜ் அப்படின்றது ப்ரைமர்லி ஹியூமன். ஸோ முதன்மையாகவும் ஆரம்பத்துலேயும் யார் வந்துட்டு இந்த லாங்குவேஜ் அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹியூமன் பீயிங்ஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் இவர் லாங்குவேஜ் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோம் அப்படின்னா நான் இன்ஸ்டிங்டிவ் மெத்தட். எதுக்கு அப்படின்னா கம்யூனிகேட்டிங் ஐடியாஸ், எமோஷன்ஸ் அண்ட் டிசையர்ஸ். ஸோ இந்த பை மீன்ஸ் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் வேலண்ட்ரிலி ப்ரொடியூஸ் சிம்பிள்ஸ். ஸோ ஒரு வேலண்ட்ரியாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த சிம்பிள்ஸ்னால் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் இந்த லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த எட்வர்ட் சேப்பர் கொடுத்துருக்காருன்னு பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் தாட்ஸ் பை மீன்ஸ் ஆஃப் ஸ்பீச் சவுண்ட்ஸ் கம்பைன் இன்டு வேர்ட்ஸ். அதாவது லாங்குவேஜ் அப்படின்றது எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் தாட்ஸ், ஐடியாஸையும் தாட்ஸையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தோம், ஒருங்கிணைக்கப்பட்டதுக்கான ஒரு மீன்ஸ் தான் வந்துட்டு ஸோ இந்த லாங்குவேஜ் அப்படின்ற இந்த ஃபார்ம் அப்படின்ற மாதிரி லாங்குவேஜ் அப்படின்றதுக்கு ஹென்ரி வந்து டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு. ஈஸியாக கிராமரியன் அண்டு பொலிட்டீஷியன். அதாவது ஜெர்மனில் பிறந்திருக்கக்கூடிய கிராமரியன் அண்டு பொலிட்டீஷியன்.
ஸோ இவர் வந்து லாங்குவேஜுக்கு இந்த மாதிரி பெர்டினன்ட் டி சாசரை பொறுத்த வரைக்கும் 1857 சுவிட்சர்லாந்தில் பிறந்த ஒரு லிங்குவிஸ்ட். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இவருடைய டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபீல்டு எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா லிங்குஸ்டிக்ஸ். ஸோ இந்த லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்ற இந்த ஃபீல்டில் இவருடைய கான்ட்ரிபியூஷன் எதனால் வந்தது, இது இவர் யாரை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்காருன்னு பார்த்தோம் அப்படின்னா 4th century BC-லேருந்து த கிரேட் இந்தியன் கிராமரியன் அண்டு லிங்குஸ்ட்னு சொல்லக்கூடிய பாணினி. ஸோ பாணினி யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சான்ஸ்கிரிட் லாங்குவேஜுக்கு மார்பாலஜிக்கலாக ஒரு டெக்ஸ்ட்டை வந்து கொடுக்குறாரு. அந்த டெக்ஸ்ட்டை பார்த்து தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த பெர்டினன்ட் டி சாசர் அவர் 4th century BC-ல கொடுத்துருக்காரு. இவர் 19th century அவருடைய ஒர்க்கில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை அதை ஃபாலோ பண்ணி கொடுக்குறாரு. அவருடைய பாணினியினுடைய அந்த சான்ஸ்கிரிட் கிராமரில் வந்துட்டு ஒரு 3959 ரூல்ஸை வந்து சான்ஸ்கிரிட் லாங்குவேஜுக்கு பாணினி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த செட் ஆஃப் ரூல்ஸ் தான் வந்துட்டு இன்றைய அளவுக்கு வந்து நிறைய லாங்குவேஜில் இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்தியிருக்கு. அதில் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜும் ஒன்று. ஸோ பெர்டினன்ட் டி சாசரை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜ், இந்த லாங்குவேஜ் அப்படின்றதுக்கு என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காருன்னு பார்த்தோம் அப்படின்னா லாங்குவேஜ் இஸ் ஏ செட் ஆஃப் சயின்ஸ். ஸோ லாங்குவேஜ் அப்படின்றத ஒரு செட் ஆஃப் சயின்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது இந்த சயின்ஸ் அப்படின்றதுக்கு என்ன மீனிங் பார்த்தோம் அப்படின்னா இப்போ டிராஃபிக்லேயே வந்துட்டு டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணும்போது அதுக்கு நிறைய சயின்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதாவது ரெகுலேட்டரி சயின்ஸ், அதுக்கப்புறம் கைடு சயின்ஸ், அதுக்கப்புறம் வார்னிங் சயின்ஸ். ஸோ அந்த மாதிரி லாங்குவேஜ் அப்படின்றதும் ஒரு செட் ஆஃப் சயின்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதில் 2 விஷயத்தை முக்கியமாக சொல்கிறாரு, அதாவது சிக்னிஃபையர் அண்டு சிக்னிஃபைடு. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான் வந்துட்டு ஒரு சைன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதாவது சிக்னிஃபையர் அப்படின்றதில் எதை மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னா அந்த இமேஜையும், அந்த இமேஜ் வந்து எந்த ஐடியா ஆர் கான்செப்டை சொல்லுதோ அதை வந்து சிக்னிஃபைடு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கார். ஸோ இதில் லாங்குவேஜ் இஸ் எ செட் ஆஃப் சயின்ஸ், லாங்குவேஜ் இஸ் அன் ஆர்பிட்ரரி சிஸ்டம் ஆஃப் சயின்ஸ் கான்ஸ்டிடியூட்டட் ஆஃப் த சிக்னிஃபையர் அண்ட் சிக்னிஃபைடு. ஸோ இந்த 2 விஷயம் சேர்ந்து தான் வந்துட்டு ஒரு சைன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த செட் ஆஃப் சயின்ஸ் சேர்ந்து தான் ஒரு லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரி தன்னுடைய லாங்குவேஜ் அப்படின்றதுக்கு டெஃபினிஷனை கொடுக்குறாரு. இன் அதர் வேர்ட்ஸ், ஸோ வேறு என்ன மாதிரி லாங்குவேஜுக்கு டெஃபினிஷன் கொடுக்குறாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 ways லாங்குவேஜ் அப்படின்றத வந்து டிஃபைன் பண்ணுறாரு. அதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா லாங்குவேஜ் இஸ் ஃபர்ஸ்ட் எ சிஸ்டம் பேஸ்ட் ஆன் நோ லாஜிக் ஆர் ரீசன். ஸோ ஃபஸ்ட்டில் லாங்குவேஜ் அப்படின்றதுக்கு லாஜிக்கோ ரீசனோ கிடையாது அப்படின்ற மாதிரி ஸோ ஃபஸ்ட்டு பேஸில் சொல்கிறாரு. ஸோ அந்த லாங்குவேஜ் அப்படின்றதில் இது இந்த சிஸ்டம் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா நோ லாஜிக் ஆர் ரீசன் அப்படின்றத ஃபஸ்ட்டில் சொல்கிறாரு. செகண்ட்லி தி சிஸ்டம் கவர்ஸ் போத் ஆப்ஜெக்ட் அண்ட் எக்ஸ்பிரஷன் யூஸ்ட் ஃபார் ஆப்ஜெக்ட். அதாவது 2 விஷயத்த செகண்ட், அதாவது 2வது சிஸ்டம் அப்படின்றது 2 விஷயத்தை கவர் பண்ணுன்னு சொல்கிறாரு. ஒன்று வந்து ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட் ஸோ அது எக்ஸ்பிரஷன் யூஸ்ட் ஃபார் ஆப்ஜெக்ட். ஸோ அதுக்கு என்னென்ன எக்ஸ்பிரஸ் எல்லாம் அந்த ஆப்ஜெக்ட்டுக்காண்டி யூஸ் பண்ணுமோ ஸோ இந்த 2யுமே வந்து கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஒரு லாங்குவேஜ் அப்படின்றத செகண்ட் இதில் சொல்கிறார். ஸோ அதுக்கப்புறம் தேர்ட்லியில் என்ன சொல்கிறார் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆர் ஆர்பிட்ரலி லிங்க்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்டும் எக்ஸ்பிரஷனும் வந்து ஆர்பிட்ரலி அப்படின்றது ஸோ அது வந்து தன்னிச்சையாகவே வந்து இணைக்கப்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பிரஷன் இன்க்ளூட் சவுண்ட் and grapheme used by human for generating speech and writing respectively for communication. ஸோ அது ஃபைனலாக இந்த எக்ஸ்பிரஷனை இன்க்ளூட் பண்ணுறாங்க. எந்த எக்ஸ்பிரஷன் பார்த்தோம் அப்படின்னா சவுண்ட் அண்டு கிராஃபிம். ஸோ சவுண்ட் அப்படின்றது ஸ்பீச்சுக்கு ரிலேட்டடாக உள்ளது, கிராஃபிம் அப்படின்றது ரைட்டிங்க்கு ரிலேட்டடாக உள்ளது. ஸோ கிராஃபிம் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் யூனிட் ஆஃப் சிம்பிள்ஸ். ஃபஸ்ட்டில் எதை சொல்கிறாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ நோ லாஜிக் ஆர் ரீசன். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து நோ லாஜிக் ஆர் ரீசன்ற மாதிரி சொல்கிறாரு. செகண்ட் ஒன் வந்து 2 விஷயத்தை கவர் பண்ணுற மாதிரி சொல்கிறார். ஒரு சிஸ்டம் அப்படின்றது போத் ஆப்ஜெக்ட் உண்டு, அந்த ஆப்ஜெக்ட் வந்து எதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காண்டி அந்த ஆப்ஜெக்ட் வந்து யூஸ் பண்ணப்பட்டது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் தேர்ட்லி வந்து அந்த ஆப்ஜெக்டோட எக்ஸ்பிரஷன் ஆர்பிட்ரலி லிங்க்ட். ஸோ 2ம் வந்து எப்படி தன்னிச்சையாக இணைக்கப்படுது அப்படிங்கிறதையும் அதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த எக்ஸ்பிரஷனில் அந்த சவுண்டும் கிராஃபிமும் எப்படி வந்துட்டு ஸ்போக்கனுக்கும் ரிட்டனுக்கும் வந்து ஹியூமனால் யூஸ் பண்ணப்படுது. எதுக்கு அப்படின்னா கம்யூனிகேஷனுக்கு. ஸோ எப்படி வந்து இதெல்லாம் வந்து இந்த 4 வே ஆஃப் சிஸ்டம் வந்து இணைக்கப்படும் போது தான் ஒரு லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உருவாகுது அப்படின்ற மாதிரி லாங்குவேஜ் அப்படின்றதுக்கு டெஃபினிஷன் பார்த்தோம் அப்படின்னா ப்ளூம்ஃபீல்ட் 1887 அமெரிக்காவில் பிறந்திருக்காரு. இந்த லிங்குவிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இவருடைய டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபீல்டு எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா லிங்குவிஸ்டிக்ஸில்
ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரலிசம் அப்படின்றதுல இவருடைய கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருந்திருக்கு. 1930 40 வரைக்கும் அதிக கான்ட்ரிபியூஷனை கொடுத்துருக்காரு. அதாவது லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்ற இந்த டெவலப்மெண்ட்டில். ஸோ ஸ்ட்ரக்சரலிசம் ஆஃப் எ இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜினுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஸோ இவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து அதிகமாக இருந்திருக்கு. லாங்குவேஜ் டெஃபினேஷனை பொறுத்த வரைக்கும் இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, த டோட்டலிட்டி ஆஃப் த அட்ரன்சஸ் தட் கேன் பி மேட் இன் ஸ்பீச் கம்யூனிட்டி இஸ் அ லாங்குவேஜ் ஆஃப் தட் ஸ்பீச் கம்யூனிட்டி. ஸோ இங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்பீச் கம்யூனிட்டினால் ஸோ எந்த அளவுக்கு அட்ரன்சஸ் உருவாக்கப்படுதோ அந்த டோட்டல் அட்ரன்சஸ் ஆஃப் தட் ஸ்பீச் கம்யூனிட்டி தான் ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி டிஃபைன் பண்ணுறாரு. ஹி டிஃபைன்ஸ் லாங்குவேஜ் ஃபோக்கஸஸ் ஆன் த அட்ரன்சஸ் ப்ரொடியூஸ் பை ஆல் த பீப்புள் ஆஃப் கம்யூனிட்டி. ஸோ லாங்குவேஜஸ் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுன்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த அட்ரன்சஸ் அவங்க என்ன சொல்கிறாங்களோ ஸோ அதில் தான் வந்துட்டு லாங்குவேஜ் அப்படின்றது வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. ப்ரொடியூஸ் பை ஆல் த பீப்புள் ஆஃப் கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டியில் உள்ள எல்லா பீப்புளும் வந்து எதை அட்ரன்ஸ் பண்ணுறாங்களோ அதை தான் வந்துட்டு அந்த லாங்குவேஜ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இங்கே ஸ்போக்கன் லாங்குவேஜுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஹெயின்ஸ் ஓவர்லுக்ஸ் ரைட்டிங். ஸோ அதனால தான் வந்துட்டு ரைட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஸோ அதிக கேர் பண்ணிக்கப்படல. அந்த அட்ரன்சஸ் அப்படின்றத வச்சு தான் லாங்குவேஜ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறார். பிசைட்ஸ் ஹி டஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஃபார்ம் நாட் மீனிங் அஸ் அ பேசிஸ் ஆஃப் லாங்குவேஜ். பேசிஸ் ஆஃப் த லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபார்மை வந்து அதிகமாக ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு. மீனிங்கை விட ஒரு லாங்குவேஜுக்கு வந்து ஃபார்ம் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த ஃப்ளோம் ஃபீல்டு வந்து தன்னுடைய டெஃபினிஷனில் அமெரிக்காவில் 1928 பிறந்த ஒரு அமெரிக்கன் லிங்குவிஸ்ட். இஸ் ஆல்சோ வெல் நவுன் ஆஸ் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் லிங்குவிஸ்டிக்ஸ். ஸோ நோம் சாம்ஸ்கியை பொறுத்த வரைக்கும் இவருடைய டெஃபினேஷனை பொறுத்த லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறான்னு பார்த்தோம் அப்படின்னா, he says the language is the inherent capability of the native speakers to understand and form grammatical sentences. லாங்குவேஜ் அப்படின்றது ஒரு உள்ளார்ந்த திறன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அதாவது நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வந்து அவங்களே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் கிராமட்டிக்கலாக ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கும் அவங்களுக்குள்ளே உள்ள ஒரு உள்ளார்ந்த திறன் தான் லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரி இந்த லாங்குவேஜை டிஃபைன் பண்ணுறாரு. லாங்குவேஜ் இஸ் அ செட் ஆஃப் சென்டென்சஸ் ஈச் ஃபைனட் லென்த். ஸோ லாங்குவேஜ் அப்படின்றது ஒரு செட் ஆஃப் சென்டென்சஸ் ஒவ்வொன்றிலையும் வந்து ஒரு ஃபைனட் லென்த் உள்ள அமைப்பு இருக்கும். அண்ட் கன்ஸ்ட்ரக்டட் அவுட் ஆஃப் எ ஃபைனட் செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ். அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அது வந்து அவுட் ஆஃப் எ ஃபைனட் செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஸோ லாங்குவேஜ் வந்து இந்த நோம் சாம்ஸ்கி டிஃபைன் பண்ணியிருக்காரு. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இவருடைய இன்ஃப்ளூயன்சர், அதாவது யாருடைய ரூல்ஸை பார்த்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்காருன்னு பார்த்தோம் அப்படின்னா, பாணினி, அதாவது 4th century BC இருந்த பாணினி அவருடைய அந்த சான்ஸ்கிரிட் கிராமட்டிக்கல் ரூல்ஸ் அண்டு அந்த லிங்குஸ்டிக்ஸ் ஒர்க்கை பார்த்து தான் இவரும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கார். எப்படி பெர்டினன்ட் சாசர் வந்து அவருடைய ரூல்ஸை பார்த்து தான் ஒரு லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்ற அந்த ஃபீல்டில் வந்து தன்னுடைய டெவலப்மெண்ட்டை கொடுத்தாரோ, அதே மாதிரி இவரும் வந்துட்டு பாணினியினுடைய அந்த கிராமட்டிக்கல் ரூல்ஸையும் இவரும் வந்து ஃபாலோ பண்ணி ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் சிஸ்டம். ஜான் லியன்ஸை பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷ் லிங்குவிஸ்ட். அதாவது 1932 லண்டனில் பிறந்திருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் இவருடைய மெயின் இன்ட்ரெஸ்ட் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா சிமெண்டிக்ஸ். அது மட்டும் இல்லாமல் டிஆர்பி சிலபஸில் ரெஃபரன்ஸ் புக் ஆத்தர்ஸ் நேமில் இவருடைய நேம் தான் கொடுத்துப்பட்டிருக்கு. இவரை பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் அப்படின்றதுக்கு என்ன டெஃபினேஷன் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லாங்குவேஜஸ் ஆர் த பிரின்சிபல் சிஸ்டம் ஆஃப் கம்யூனிகேஷன் யூஸ்ட் பை பர்டிகுலர் குரூப்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் வித்தின் த பர்டிகுலர் சொசைட்டி ஆஃப் விச் தே ஆர் நம்பர்ஸ். ஸோ லாங்குவேஜ் அப்படின்றது ஒரு பிரின்சிபல் சிஸ்டம். எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கம்யூனிகேஷன். ஸோ கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணுறோம். யார் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம் அப்படின்னா பர்டிகுலர் குரூப்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க வித்தின் த பர்டிகுலர் சொசைட்டி, ஒரு குறிப்பிட்ட சொசைட்டிக்குள்ளே, ஆஃப் விச் தே ஆர் நம்பர்ஸ். ஸோ எந்த அளவுக்கு அவங்க நம்பர்ஸ் எல்லாம் இருக்காங்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது தமிழ்நாட்டில் ஸோ நிறைய இங்கே வந்துட்டு நிறைய பர்டிகுலர் சொசைட்டின்னு சொல்லும் பொழுது இப்போது தமிழே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறோம் இல்லையா. இப்போ கொங்கு தமிழ் சொல்லுவாங்க, கோவை தமிழ் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் மதுரை தமிழ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாலையுமே ஒவ்வொரு தமிழ் சொல்கிறோம். அப்போது அந்த தமிழ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேறுபடுது. ஸோ அதே மாதிரி ஸோ ஒரு பர்டிகுலர் சொசைட்டினால் ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் சேர்ந்து ஸோ ஒரு கம்யூனிகேஷனுக்காக ஒரு சிஸ்டத்தை உருவாக்கிக்கிட்டால்
ஸோ அந்த பிரின்சிபல் சிஸ்டத்துக்கு பேர் தான் லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரி டெஃபினேஷன் கொடுக்குறாரு. ஸோ லியான்ஸ் பாயிண்ட்ஸ் அவுட் தட் லாங்குவேஜ் இஸ் த பெஸ்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம். ஸோ எதை பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு அப்படின்னா லாங்குவேஜ் தான் வந்து ஒரு பெஸ்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஹியூமன் பீங்ஸ் பை பர்டிகுலர் சோசியல்ஸ் குரூப், ஒரு பர்டிகுலர் சோசியல் குரூப்பில் ஸோ இவங்க கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு லாங்குவேஜ் அப்படின்றது தான் வந்துட்டு ஒரு பெஸ்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார். ஸோ இவருடைய டெஃபினிஷனும் முக்கியம்தான். இதை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து கொஷின் என்ன கேட்கலாம் அப்படின்னா, இந்த டெஃபினிஷனில் ஏதாவது பர்டிகுலராக 1 or 2 லைனை கொடுத்து அந்த டெஃபினிஷன் வந்து யாருடையது அப்படின்ற மாதிரி கேட்கலாம். பெர்டினன்ட் சாசர்னுடைய அந்த சயின்ஸ் சிக்னிஃபைடு, அதே மாதிரி நோம் சோம்ஸ்கி, ஜான் லியான். ஸோ இந்த மாதிரி ஸோ அந்த லைனை கொடுத்து அந்த லைன் வந்து யாருடைய டெஃபினிஷன் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அந்த லிங்குவிஸ்ட் நேமை கேட்கலாம். அல்லது இந்த லிங்குவிஸ்ட் எந்த ஃபீல்டில் வந்து அவங்களுடைய மாடர்ன் லிங்குவிஸ்டிக்ஸ், நோம் சோம்ஸ்கி. ஃபோர் ஃபாதர் ஆஃப் லிங்குவிஸ்டிக்ஸ் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பெர்டினன்ட் டி சாசர். அதே மாதிரி காட் ஃபாதர் ஆஃப் லிங்குவிஸ்டிக்ஸ் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா 4th century BCயில் இருந்த பாணினி, அதாவது இந்தியன் கிராமரியன் அண்டு இந்தியன் லிங்குவிஸ்ட். ஸோ அவர் தான் வந்து இதில் முக்கியமாக சொல்லக்கூடியது டேனியல் ஜோன்ஸ், அவருடைய அந்த ஃபொனட்டிக்ஸ் ரூல்ஸ் தான். ஸோ அவர் தான் வந்துட்டு ஸோ இந்த லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறதுல அந்த ஃபொனட்டிக்ஸ் அப்படிங்கிற அந்த பிரான்ச்சில் வந்துட்டு அதிகப்படியான கான்ட்ரிபியூஷனை கொடுத்துருக்காரு. அதனால தான் வந்து அவர் வந்துட்டு ஃபாதர் ஆஃப் ஃபொனட்டிக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஸோ அது என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். இந்த லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறதுல அந்த லாங்குவேஜ் கீழே என்னென்ன பிரான்ச்சஸ்லாம் வருது, ஃபொனட்டிக்ஸ், ஃபோனாலஜி, மார்பாலஜி, அதுக்கப்புறம் சின்டாக்ஸ், சிமெண்டிக்ஸ், இந்த மாதிரி நிறையா பிரான்ச்சஸ் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத, லிங்குவிஸ்டிக்ஸில் என்னென்ன பிரான்ச்சஸ் வருங்கிறத அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸ் எதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.